செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். எம்ஏ தமிழ் முதுகலை பட்டம் படிப்பதற்கு இணையான அரசாணை வெளியீடு. எம்ஏ தமிழ் படிப்பதற்கான இணையான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளன. 5 ஆண்டுகள் ஒருங்கிணைந்த எம்ஏ தமிழ் முதுகலை பட்டப்படிப்பு, 3 ஆண்டுகள் பிஏ தமிழ் இளங்கலை பட்டப்படிப்பு மற்றும் எம்ஏ தமிழ் முதுகலை பட்டப்படிப்பிற்கு இணையானது என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளன. அறிவியல் பாடத்தில் மாணவர்களுக்கு ஆர்வம் குறைவதாக ஆசிரியர்கள் கவலை. அறிவியல் பாடத்தில் மாணவர்களுக்கு ஆர்வம் குறைவதாக ஆசிரியர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அறிவியல் பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பதில்லை. +1 மாணவர் சேர்க்கை அனைத்து பள்ளிகளிலும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பெரும்பாலான மாணவர்கள் அறிவியல் மற்றும் கணித பாடங்களை தேர்வு செய்ய அதிகம் ஆர்வம் காட்டவில்லை என தெரிவிக்கின்றனர். இந்த பிரிவுகளை எடுத்து படித்தால் ஆராய்ச்சி உள்ளிட்ட பல துறைகளில் பணி வாய்ப்புகள் உள்ளன என்று விளக்கினாலும் ஏற்க தயாராக இல்லை. 50 மாணவர்களில் சுமார் 10 பேர் மட்டுமே அறிவியல் பாடங்களை தேர்ந்தெடுக்க ஆர்வம் காட்டுகின்றனர் என தெரிவித்துள்ளனர். பள்ளிகள் திறப்பில் மாற்றமில்லை என தொடக்க கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. வெயில் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பு தாமதமாகுமா என்ற கேள்வி எழுந்தது. தற்போது பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ஜூன் 2 திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகி உள்ளன. அரசு உதவி பெறும் ஆரம்ப நடுநிலைப் பள்ளிகளை திறக்க தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில் கற்போருக்கு ஜூன் 15 தேர்வு. 5.38 லட்சம் பேர் பங்கேற்கின்றனர். புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில் கற்போருக்கான அடிப்படை எழுத்தறிவு தேர்வு ஜூன் 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் 5.38 லட்சம் பேர் பங்கேற்க உள்ளனர். நாடு முழுவதும் கல்வி கற்காத 15 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தன்னார்வலர்களை கொண்டு அடிப்படை எழுத்தறிவு பயிற்றுவிப்பதாக மத்திய அரசால் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் 2022ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டன. இந்த திட்டத்தின் கீழ் 2027ஆம் ஆண்டுக்குள் 5 கோடி பேருக்கு கல்வி கற்பிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் பள்ளிச்சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்குநரகத்தின் மூலம் இந்த திட்டத்தின் கீழ் முதல் 3 ஆண்டுகளில் சுமார் 15 லட்சம் பேருக்கு அடிப்படை எழுத்தறிவு கல்வி வழங்கப்பட்டது. கல்வி நிதி மத்திய அரசுக்கு கெடு விதித்த ஐகோர்ட். தமிழகத்திற்கு கல்வி நிதியை ஏன் ஒதுக்கவில்லை என பதிலளிக்க மத்திய அரசுக்கு சென்னை ஐகோர்ட் கெடு விதித்துள்ளது. தனியார் பள்ளிகளில் RTE சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கையை தொடங்கவில்லை என வழக்கு தொடரப்பட்டிருந்தது. மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நிதி ஒதுக்காதது ஏன் என விளக்கமளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.